வணக்கம். திருப்பட்டூர் அப்படிங்கிற பிரம்மபுரீஸ்வரர் குடிகொண்டிருக்கிற பிரம்மா குடிகொண்டிருக்கிற தலத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட இப்போ ஒரு தொடராக ஒரு வீடியோ தொடராக ஒரு காணொலி தொடராக உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இதற்கு நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்து சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொன்ன என்னுடைய அத்தனை வாசகர்களுக்கும் என்னுடைய பல நண்பர்களுக்கும் நான் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். திருப்பட்டூர் அப்படிங்கிற அந்த திருத்தலத்தினுடைய இரண்டாவது பாகத்தை இப்போ நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். கடவுளே எனக்கு காசு கொடு, கடவுளே எனக்கு கடனிலேருந்து என்னை மீட்டு கொடு, கடவுளே நான் சொந்தமாக வீடு வாங்கணும். இப்படி ஒவ்வொரு ஆசைகள், ஒவ்வொரு லட்சியங்கள், ஒவ்வொரு விருப்பங்கள், ஒவ்வொரு அபிலாஷைகள் இப்படி எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் கடவுள்கிட்ட அவர் என்ன கேட்டார்? அவர் ஒரு மரத்து மேலே ஏறி நின்று வில்வ இலை, சிவனுக்கு உகந்த வில்வ இலை, மகாலட்சுமி குடிகொண்டிருக்கிற அந்த வில்வ இலையை பறிச்சுட்டே இருக்கார். பறிக்கிறார் 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 டக்குன்னு இன்னும் 2 கிளைக்கு மேலே போகிறார். இன்னும் அந்த வில்வ மரத்துலேருந்து வில்வத்தை பறிச்சுக்கிட்டே இருக்கார். ஆனால் அவருக்கு ஆசை, காசு வேணும், கடன் அடையணும், வீடு வேணும், பங்களா வேணும், சொகுசு கார் வேணும் அப்படின்னு ஆசை இல்லை. சிவனே, என் சிவனே, நீ என்ன இப்படி போட்டு படுத்துறிய? பார், நீ உருவாக்கி வச்ச உன்னால் வளர்ந்துருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற மரங்கள் எல்லாம் எவ்வளோ உயரமாக இருக்கு. அங்கே பார், அங்கே வரைக்கும் இருக்குது வில்வ மரம், அவ்வளோ தூரத்தில் இருக்கிற வில்வ செடி பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. அதெல்லாம் பறித்து 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 உனக்கு நான் பூஜை பண்ணணும்னு ஆசைப்படுறேனே, நீ ஹெல்ப் பண்ண மாட்டியா? 2 கை எனக்கு பத்தலை. ஆமாம், வேகமாக நான் எடுத்து டக்குன்னு ஏறி டக்கு 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 டக்குன்னு உச்சிக்கு போய் நான் இலையை பறிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்ககிட்ட இந்த கை வலிக்க வலிக்க நான் உனக்கு ஆராதனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவார்ப்பணம். என்ன சிவார்ப்பணம்? என்னுடைய உயிர், என்னுடைய நினைப்பு, என்னுடைய ஞானம், என்னுடைய புத்தி, என்னுடைய தெளிவு, என்னுடைய குழப்பம் எல்லாமே சிவார்ப்பணம். நான் உனக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை உனக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். சரண்டர். இதுதானே சரணடைதல்ங்கிற விஷயத்தை தான் எல்லா மதங்களும் ஒவ்வொரு விதமான முறையில் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்படித்தான் அவர் அப்படி ஒரு மரத்தில் ஏறி பறிக்கிறார். எனக்கு ஏதாவது கொடு, எனக்கு ஏதாவது கொடு, என்ன கொடு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறியா? என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சிவன் சொல்லாமல் சொல்கிறார், கேட்காமல் கேட்கிறார். அந்த ஓசை காதில் கேட்காமலேயே அந்த ஞான திருஷ்டி கொண்ட அந்த சித்த புருஷர் மகான் புரிந்து கொள்கிறார். ஆமாம், கேட்டுருச்சா? நான் என்ன வேணும்னு நான் கேட்காமலே உனக்கு புரிஞ்சிருச்சா? அதான் என் சிவன். சிவா, என்னுடைய சிவா, தென்னாடுடைய சிவனே, எனக்கு நீ என்ன தெரியுமா தர? நான் இந்த வில்வெல்லாம் பறிக்கணும்ல. ஆமாம்ல, அதுக்கு நீ என்னுடைய கால்கள் புலி கால்களாக இருக்கணும். ஆமாம், என்னுடைய கைகள் புலியோட கால்களாக மாறிடணும். சரக்கு சரக்கு சரக்குன்னு ஏறி நான் வில்வன் நிறைய படிக்கணும். டபக்கு 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 டபக்குன்னு. அது மட்டும் குடுறா கண்ணா, அது மட்டும் குடுறா ராசா அப்படின்னு நமச்சிவாய மந்திரத்துக்கு உரிய அந்த லிங்கமே சொரூபனாக கொண்டிருக்கிற அந்த சிவபெருமானை வேண்டுற. டக்குன்னு அவருடைய கைகள் புலியின் நகங்கள் கொண்ட அந்த கைகள் அப்படியே மாறுது. அதுவே அவருக்கு கால்களாக, அதுவே அவர்களுக்கு கைகளாக தடக்கு தடக்குன்னு ஏறி மனம் கொள்ளாத அளவுக்கு, எல்லையே இல்லாதவருக்கு வில்வத்தை பறிக்கிறார். வில்வத்தை பறிக்கணுங்கிறதுக்காகத்தான் புலியோட கைகள் வேணும் அப்படின்னு கேட்குறார். புலியோட கால்களே எனக்கு கைகளாக வரணும்னு கேட்குறார். புரிஞ்சிருக்குமே அவர் யாருன்னு? வியாகரபாத முனிவர். வியாகரபாதர் அப்படிங்கிற அந்த முனிவர் சிவனிடம் கேட்டு வரமாக பெற்றது காசோ பணமோ வீடோ பங்களாவோ காரோ கடனடையணும் நோய் தீரணுங்கிறதெல்லாம் இல்லை. எனக்கு இவ்வளோ வில்வத்தை பறிக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறா அப்படிங்கிறது தான். அப்படி ஹெல்ப் பண்ணுறார். புலியோட கைகள் கிடைக்கிது. அதனால தான் வியாகரபாதர் அப்படின்னே அவருக்கு பேர் வருது. வியாகரம் அப்படின்னா புலி அப்படின்னு அர்த்தம். வியாகரபாதர் குடிகொண்டிருக்கிற ஸ்தலங்கள், வியாகரபாதர் வணங்கிய ஸ்தலங்கள், வியாகரபாதர் வழிபட்ட ஸ்தலங்கள், இது எல்லாத்துக்குமே புலியூர் அப்படிங்கிற ஒரு பெயரும் அட்டாச் ஆகியிருக்கிறதாக ஒரு ஆய்வு குறிப்புகள்லாம் சொல்லுது. பார்த்தா திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு ஆரம்பித்து வெறும் புலியூர் அப்படின்னு இருக்கிறத ஆரம்பிச்சுன்னு நிறைய விஷயங்களை இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். அப்படி சிவபெருமானை அனவரதமும் துதித்து அனவரதமும் சிவார்ப்பணம் சொல்லி வில்வார்ப்பணம் செய்து வேண்டிக்கணும், பிரார்த்தனை செய்யணும், தவம் மேற்கொள்ளணும்னு வியாகரபாதர் வழிபட்ட அந்த திருத்தலங்களில்
முக்கியமான திருத்தலம் திருப்பட்டூருங்கிற அந்த புண்ணிய க்ஷேத்திரம். அந்த புண்ணிய க்ஷேத்திரத்தில் இன்றைக்கும் திருப்பட்டூர் பிரம்மா கோயில் ஊருக்கு உள்ளார இருக்கும். ஒரு கிலோமீட்டர் அப்படியே பின்னாடி போனாக்க அங்கே காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும். அந்த காசி விஸ்வநாதர் அம்பாளுடைய திருநாமம் விசாலாட்சி. கிட்டத்தட்ட காசிக்கு நிகரான ஸ்தலம் இது. இந்த காசிக்கு நிகரான ஸ்தலம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த வியாகரபாதர் அப்படி வில்வம் பறிச்சார் இல்லையா, அந்த வில்வத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறார், ஓங்கி அடிக்கிறார் தரையில். அப்படி அடித்த உடனே ஒரு ஊற்று மாதிரி ஒரு பிரவாகம் எடுத்து ஒரு குளம், ஒரு பெரிய பள்ளமாக உருவாகுது. அந்த இடத்துல ஒரு ஊற்று மாதிரி தண்ணீர் கிளம்புது. வியாகரபாத தீர்த்தம் அப்படின்னே அந்த தீர்த்தத்துக்கு பேர் உண்டாகுது. திருப்பட்டூர் அந்த பிரம்மபுரீஸ்வரர் கோயிலுக்கு பின்னாடி காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குது. அந்த காசி விஸ்வநாதர் கோவிலில் பக்கத்திலேயே வியாகரபாதர் அப்படி அடித்து உருவாக்கிய சிவபூஜைக்காக உருவாக்கிய அந்த திருக்குளம் இருக்குது. வியாகரபாத திருக்குளம் இருக்குது. அந்த திருக்குளத்தில் நீங்கள் போகிற சமயத்தில் தண்ணீர் இருந்ததுனாக்க அதை தண்ணீரை தெளித்து கொண்டு சிவனை வழிபடுங்கள். உங்களுடைய பாவங்கள் அத்தனையும் தேர்ந்துடும். சரி, இந்த திருப்பட்டூர் கோவிலுக்கு இன்னொரு மகிமையும் இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.